ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்த பேட்சுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. ஸோ இப்போ நீங்கள் எது என்ன முடிச்சிருந்தாலும் ஓகே. அடுத்து நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் இணைச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ என்ன முடிச்சிருக்கீங்க, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிருங்க. அதுலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஹை ஸ்பீட் வரைக்கும் எல்லா கிளாஸுமே இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய மாணவர்களும் நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நிறைய மாணவர்கள் ரிசல்ட் நல்லபடியாக வந்திருக்கு. ஸ்டேட்டஸில் வச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அந்த இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரிசல்ட் நெகட்டிவ் ரிசல்ட் வந்த எல்லா ஸ்டூடெண்ட்டும் கம்பல்சரியாக பேப்பர் காப்பி அப்ளை பண்ணிருங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வந்ததுமே நான் உங்களுக்கு இன்டிமேட் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணிவிட்டு பேப்பர் காப்பியை அப்ளை பண்ணி விடுங்க கண்டிப்பாக. அப்போ தான் பேப்பர் காப்பி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒருவேளை நல்லா எழுதியிருந்தாலுமே ரிசல்ட் நம்ம ரீவல்யூஷன் போடணும் அப்படின்னாலுமே இப்போ பேப்பர் காப்பி வாங்கி பார்த்தா தான் அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ கம்பல்சரியாக எல்லாருமே பேப்பர் காப்பி வாங்கி பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள். சார் நான் வந்து பாஸ் ஆகிட்டேன், நான் பேப்பர் காப்பி வாங்கி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஓகே, நீங்களுமே வாங்கி பார்க்குறதுனாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் செகண்ட் கிளாஸ் தான் வந்திருக்கேன், எனக்கு வந்து டிஸ்டிங்ஷன் லெவலில் வந்திருக்கும் எப்படின்னு தெரியல அப்படின்னு டவுட்டாக இருந்தாலுமே ஸோ நீங்களும் அப்ளை பண்ணுறதுனால பண்ணி விடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், வெயிட் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து இப்போ தமிழ் லோயர் எழுதுனேன் சார், அதில் நெகட்டிவ் ரிசல்ட்டாக இருந்தால் நீங்கள் ஹையரே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹையர் ப்ராக்டிஸே பண்ணுங்கள். எக்ஸாம் போகிறப்ப லோயர் போய்க்கலாம். புரியுதுங்களா? நான் லோயர் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஹையர் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இங்கிலீஷில் லோயர் நான் பண்ணியிருக்கேன் சார், நான் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் இன்டர்மீடியட் கூட அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். எக்ஸாம் போகிறப்ப லோயர் போய்க்கலாம். சரிங்களா? இல்லை லோயரில் பாஸ்னா நீங்கள் அடுத்து இன்டர்மீடியட் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இது இருக்கிற டேஸ் போதும், இருக்கிற டேஸ் வந்து போதும் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? எக்ஸாம் வந்து மிடில் தான் வரும். சரிங்களா? 20 டேஸ்க்கு டேட்டுக்கு மேலே தான் வரும். கண்டிப்பாக டைம்லாம் இருக்குது, இருக்க டேஸு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்ட் தென் இன்டர்மீடியட்டில் நான் வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சு சார் அப்படின்னா நீங்கள் அடுத்து இன்டர்மீடியட்டை திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஹையர் எடுக்கிறனால ஓகே. ஆனால் இன்டர்மீடியட் ஸ்பீடை வந்து விடாதீங்க, அதையும் ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா இன்டர்மீடியட் ஸ்பீடுங்கிறது ஃப்ரேசஸ், ஜாயினிங் வேர்ட்ஸ் அதிகமாக இல்லாதது, ஃபுல் அவுட்லைன் போடக்கூடிய வேர்ட்ஸ் அதில் அதிகமாக வரும். அதனால் இன்டர்மீடியட் ஸ்பீடே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நீங்கள் அதையே திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எல்லாமே ஒரு கிரேடு லோயர் கிரேடு நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருந்தால் அடுத்த கிரேடு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருப்பேன். அப்படி நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லோயர் கிரேடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரியும். அதில் பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு நான் கைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்டும் சரி, ஜஸ்ட் நம்மக்கிட்ட ஐடியா கேட்டாலும் சரி, எல்லாருமே இதை தான் சொல்லியிருக்கேன். நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அடுத்த கிரேடு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் வந்து லோயர் கிரேடு போட்டுக்குவாங்க. ஸோ அதாவது லோயர் பொறுத்த வரைக்கும் போத் லோயர். அப்போ லோயர் எக்ஸாம் அவங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகும், ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்டும் நல்லபடியாக வந்திருக்கு. சரிங்களா? ஒரு எக்ஸாம்லையும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ தாராளமாக நீங்கள் அடுத்த கிரேட் மூவ் ஆகலாம். லோயர் கிரேடை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? அடுத்து இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்பீடை விடாதீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஹையர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறனாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஸ்பீடை விடாதீங்க, அது நல்லா பிக்கப் பண்ணுங்கள். பேப்பர் காப்பி வாங்கி பார்த்துட்டு என்ன மிஸ்டேக்னு பாருங்கள், அப்போ தான் தெரியும். அது அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கணும். அடுத்த டைம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும், அதை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் அடுத்த டைம் அந்த பிரச்சனை வராது, நம்ம பாஸ் பண்ண முடியும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் தென் போத் ஹையர் முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் அடுத்து ஹை ஸ்பீட் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். ஆனால் டிஎன்பிசி கம்பல்சரி ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எல்லாருமே டிஎன்பிசிக்காக தான் படிக்கிறீங்க. ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா போத் ஹையர் முடிச்சிட்டிங்கனாலே டிஎன்பிசி ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் ஏதாவது இருந்துச்சுன்னா ஹை ஸ்பீட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா பண்ணலாம். தமிழ் பண்ணி வைங்க, தமிழ் 150 பண்ணுங்கள். ஹையர் முடிச்சிட்டிங்கன்னா 3 கேட்டகரியுமே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஹை ஸ்பீடை பொறுத்த வரைக்கும். இல்லை ஃபஸ்ட்டு ஹை ஸ்பீடில் 3 லெவல் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட் லெவல் தான் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஹையர் வரைக்கும் முடிச்சிட்டாலே போதும். ஹை ஸ்பீடில் எந்த லெவல் வேணாலும் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் பண்ணிட்டாலும் ஓகே. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் டிஎன்பிசி தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் குயிக்காக ஷார்ட் அண்ட் முடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைம் வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவ் வந்து கூட இந்த டைம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் சில பேருக்கு வந்து ஒரு 2 எக்ஸாம் கன்யூஸாக நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு டைம் நெகட்டிவ் ரிசல்ட் வந்தாலே அப்போ பேப்பர் காப்பி வாங்கி பார்த்துருக்கணும். என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்துட்டு அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு எப்படிலாம் ப்ராக்டிஸ் எடுக்கலாங்கிறத பார்த்து அதை பேஸ் பண்ணி மூவ் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? இல்லை அப்படின்னா நம்ம பண்ணியிருக்க என்ன மிஸ்டேக் பண்ணானே தெரியாமல் திரும்ப திரும்ப அதே மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன பண்ணணும் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக டிசைட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடியது சக்ஸஸாக அமையட்டும். நன்றி.